Hello students, good morning. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது exercise 1.3ல question number 6. exercise 1.3ல question number 6 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். A function f is defined. A function f is defined. f ஒரு சார்பானது என வரையறுக்கப்பட்டால் f of x equal to x minus 3 என வரையறுக்கப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டது பார் 1 2 3 4 கணக்குடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. f of x கொடுத்துட்டாங்க. இந்த f of x வச்சுக்கிட்டு நம்ம இதனுடைய மதிப்புகளை ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க போறோம். இப்போ கணக்கு பார்த்தோம்னா இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஒவ்வொரு கணக்குடைய விடைகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார் ஃபைண்ட் f of 0 plus f of 1 by 2 ன்னு கொடுத்துறோம். அதை கண்டுபிடிக்க போறோம். இந்த ஃபங்க்ஷனை எழுதிடுங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஃபங்க்ஷன் எழுதுங்க. முதல் கணக்குல f of 0 plus f of 1 by 2. இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். ஓகே, நியூமரேட்டர் முதல்ல கண்டுபிடிக்கலாம். அப்ப நியூமரேட்டர்ல கண்டுபிடிக்கும் போது f of 0 plus f of 1. ஓகே, இதோட மதிப்பு பாருங்க. இப்போ functions of 0 function of 1 இங்க என்ன மேல எடுத்துக்கிறோம், function of x equal to 2x minus 3 இல்லையா? அப்போ x இருக்கிற இடத்துல இந்த 0வை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x இருக்கிற இடத்துல இந்த 0வை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகே, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடுச்சு. ரைட் ஹேண்ட் சைடுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2 into 0 minus 3. அடுத்தது இந்த பிளஸ் இங்க போட்டுட்டோம். அடுத்து f of 1 x இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். replacing x within 1. ஓகே, அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? f of x 2x minus 3 இருக்குல. அப்ப 2 into 1 minus 3. ஓகே, அடுத்த ஸ்டெப் பாருங்க. 2 0 0 minus 3 plus 2 into 1 sir 2 இங்க 3. இப்போ remove the bracket. 0 க்கு வேல்யூ இல்ல, அதனால என்ன பண்றேன் minus 3 ன்னு எழுதிக்கிறேன். இது பிளஸ் 2 ல இருந்து இது லெஸ் பண்ணா minus 1. இப்போ இந்த பிளஸ் into minus அப்போ minus 3 minus 1 equal minus 4. ஓகேங்களா? minus 4 ஆயிடுச்சு. அப்போ therefore f of 0 plus f of 1 by 2 equal to நம்ம f of 0 plus f of 1 ஓட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? minus 4. அப்போ minus 4 divided by 2. இதை கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா 2. அப்ப ஆன்சர் minus 2. ஆன்சர் minus 2. f of 0 plus f of 1 divided by 2. இப்ப ஆன்சர் லாஸ்ட்ல நம்ம என்ன பண்றோம்? f of 0 plus f of 1 divided by 2 equal to minus 2. ஓகேங்களா? இப்போ அடுத்த சம் இரண்டாவது கணக்கா பார்க்கலாம். பாருங்க. அது ஸ்டூடண்ட், இப்போ இரண்டாவது क्वेश्चनல பாரு. Find x such that f of x equal to 0. Find x. x இன் மதிப்பை காண்க. எப்பொழுது f of x equal to 0 ஆ இருக்கும் பொழுது x இன் மதிப்பை காண்கன்றான். சரி, நமக்கு क्वेश्चनல என்ன பண்ணுங்க? f of x எழுதிக்கலாம். f of x equal 2x minus 3. ஓகேங்களா? given f of x equal to 0. given பாருங்க, क्वेश्चनல given f of x equal to 0 ன்னு சொல்லிட்டான். அப்போ இந்த f of x ஓட மதிப்பு என்ன ஆயிடுச்சு? 0 equal 2x minus 3. நமக்கு எதனுடைய வேல்யூ தேவை? x ஓட மதிப்பு தேவை. இதை திருப்பி எழுதிக்க. implies 2x minus 3 equal to 0. அடுத்தது 2x equal to இந்த minus 3 இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது plus 3 ஆக மாறும். change the sign. ஓகே, அப்போ x equal to இந்த 2 ஆனது
இல்லை கவனிங்க, இந்த 2 வந்து இட்ஸ் கோஸ் டு டினாமினேட்டர், கோஸ் டு டினாமினேட்டர், டினாமினேட்டருக்கு போகும். கவனிங்க, இந்த 2 வந்து 3/2 மாறும். இங்கே தான் பாருங்க என்ன பண்ணுவீங்க, இதை 2 எடுத்து இந்த பக்கம் -2 போட்டுருவீங்க. போடக்கூடாது, நல்லா கவனிங்க. 2x இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த இடம் பெருக்கல்ல இருக்குது. பெருக்கல்ல இருக்கும்போது சமக்குறிக்கு கீழே, சமக்குறிக்கு அந்த பக்கம் போகும்போது இட்ஸ் கோஸ் டு டினாமினேட்டர், நியூமரேட்டர் டினாமினேட்டர் தொகுதி பகுதிக்கு செல்லும், பகுதியில் எடுத்து போடணும் இந்த 2. ஓகேங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பு therefore x equal 3/2, x equal to 3/2. புரியுதா பிள்ளைங்களா? ஓகே, இப்போ அடுத்தது மூன்றாவது கணக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம். இப்போ நம்ம பார்க்கறது தேர்ட் क्वेश्चन பார்க்க போறோம். ஓகே, என்ன கொடுத்தா தேர்ட் क्वेश्चनல find x such that f of x equal to x, x இன் மதிப்பை காண்க. f of x equal to x என்னும் பொழுது x உடைய மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அப்ப f of x ஓட மதிப்பு x ஆக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ given the function என்ன கொடுத்தா f of x equal to 2x minus 3 அவங்க கொடுத்துக்கிறதை எடுத்து எழுதிட்டோம். இப்போ given ஒண்ணா ரஃப் காலத்துல எழுதிங்க, எங்கனா எழுதிங்க. given f of x equal to x என்றாம். f of x equal to x. அப்போ இந்த f of x என்றதை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம், x ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 2x minus 3, 2x minus 3 நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், x ஓட மதிப்பு. சூப்பர், அழகா சொல்லி இருக்கிறீங்க மாணவர்களே. x ஓட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். அப்போ இந்த -3 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாங்களா, இல்லை இம்ப்ளைஸ் போட்டுங்க. இம்ப்ளைஸ் 2x minus 3 equal to x இருக்கு. இப்போ x இந்த பக்கம் வரட்டும், இந்த நம்பர் இந்த பக்கம் போகட்டும். ஓகேங்களா? அப்போ x plus x, இது plus x, plus x இந்த பக்கம் வரும்போது minus x ஆக மாறும். இந்த -3 சமக்குறிக்கு அந்த பக்கம் போகும்போது +3 ஆக மாறும். ஓகேங்களா? அப்ப 2x ல இருந்து இங்க கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 2x minus 4x கிடைச்சா என்ன வரும், very good, 1x, 1x, that means x equal to 3. சூப்பரா சொல்லிருக்காங்க, அழகா, குட். அவ்வளவு நல்லா புரிஞ்சிருக்கு பிள்ளைங்களுக்கு. 2x minus 1x equal to x. அப்ப x ஓட மதிப்பு என்ன வந்துடுச்சு, 3, 3. ஓகேங்களா? ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும் தேர்ட் சம்மும். அடுத்தது நம்ம ஃபோர்த் சம்முக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்கறது எத்தனாவது, 6ல 4வது கணக்கு பார்க்க போறோம். எத்தனாவது சம், ஃபோர்த் சம். ஃபைண்ட் x such that f of x equal to f of 1 minus x என்றான். f of x equal to f of 1 minus x. ஓகே, இப்போ சம் ரெண்டு சமமா இருக்குன்னு போறோம். நமக்கு f of x equal to என்ன கொடுத்திருந்தா, 2x minus 3 ன்னு கொடுத்திருந்தான் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம x வேல்யூ கண்டுபிடிக்கணும். f of x, f of x க்கு இதுன்னா f of 1 minus x என்ன வரும், x, இங்க x வந்துடுச்சு. அப்போ அடுத்து x க்கு பதில் என்ன இருக்கு, இங்க 1 minus x இருக்கு. அப்போ இந்த x க்கு பதில் என்ன வரும், 2 into 1 minus x minus 3 ன்னு வரும். ஓகே பிள்ளைங்களா? இப்போ புரியுதா? அவன் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துட்டுனா f of x equal to 2x minus 3 ன்னு சொல்லிட்டான், கொடுத்துருந்ததுனால நம்ம எடுத்து எழுதிட்டோம். ஆனா கணக்குல என்ன சொல்லுங்க பாரு, f of x equal f of 1 minus x என்றான். சரி, f of x தான் நம்ம எழுதிட்டோம். எப்படி சார் f of 1 minus x எழுதுறதுன்னா, இந்த f of x x-க்கு பதில் 1 minus x தான் போட்டிருக்கிறான். அப்போ கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷன்ல x இருக்கிற இடத்துல 1 minus x போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ that means இப்போ f of x, therefore f of x equal 2x, sorry, f of x equal f of 1 minus x. ஓகே, f of x ஓட மதிப்பு எவ்வளோ, 2x minus 3 எழுதிட்டோம், 2x minus 3. அடுத்து f of 1 minus x ஓட மதிப்பு எவ்வளோ, இதை எழுதிக்கங்க, இதுக்கு நேரா 1 minus x minus 3.
நீங்கள் எக்ஸாமில் இந்த ரவுண்டெல்லாம் போடக்கூடாது. உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ரவுண்ட் போட்டு காட்டியிருக்கிறேன். நோட்லேயே நீங்கள் ரவுண்ட் போடக்கூடாது. நீங்கள் ஏதாவது இது இந்த வீடியோ பார்த்து நோட்டில் அப்படியே காப்பி பண்ணுறீங்கன்னா இது எதையும் போடக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ. ஃபைண்ட் த எக்ஸ் வேல்யூ. சார் எப்படி சார் எக்ஸ் வேல்யூ கண்டு? ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க, இந்த ப்ராக்கெட்டை உடைக்கணும். அப்போ அந்த ரெண்டு இடத்தையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். ப்ராக்கெட் உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போக போகிறோம். அப்புறம் எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ 2x minus 3 equal 2 into 1 2 plus into minus minus 2 into x 2x. இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ 2 into 1 2x எழுதுறோம். இப்போ இது பிராக்கெட் கொடுக்குறது முடிச்சிட்டோம். அடுத்து என்ன இருக்கு? -3. என்ன சொல்லிருக்கேன்? எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு வந்துருங்க, நம்பர்ஸ்லாம் அதர் சைடு எடுத்துட்டு போயிடுங்க. அப்போ இங்கே 2x, இந்த -2x இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகுது? +2x. ஓகே, இந்த -3 அந்த பக்கம் போகும்போது +3 ஆகுது. இங்கே என்ன நம்பர் இருக்கு? +2. இங்கே -3. இந்த -3 +3 கேன்சலு. இப்போ இந்த 2x + 2x இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 4. இந்த x 4x ஈக்குவல் டு 2. we want x வேல்யூ தான் நமக்கு தேவை. அப்போ x ஈக்குவல் இந்த 4 it goes to denominator. It goes to denominator. சார் x ஈக்குவல் டு 2/4. ஓகே, இதை சிம்பிளை பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, முடியலன்னா விட்டுடுங்க. ஆனால் இதை சிம்பிளை பண்ணலாம் இல்லை ஈஸியாக. 2 1s are 2, 2 2s are 4. இப்போ therefore x ஈக்குவல் 1/2ன்னு எழுதுறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் கிளாஸ் நோட்டில் எதுனா எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து ஆன்சரு, இந்த 4 கணக்குடைய ஆன்சரும் அழகாக கீழே சொல்யூஷன் போட்டு லாஸ்ட்டாக கூட ஆன்சர்னு போட்டு இந்த 4 கணக்குடைய ஆன்சர் எழுதி ஒரு பாக்ஸ் கட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். நோட்டை பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஓகேங்களா? இதே போல் எக்ஸாமில் நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்க எக்ஸாமில் ஈஸியாக இந்த கணக்கு கேட்டாங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு ஆன்சர் இருக்கான்னு செக் பண்ணி உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவி கல்வி சேனலுக்கு. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ வெரி மச்.